நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் சாதி இருக்கிறது, நீங்கள் வளரக்கூடிய தெருவில் சாதி இருக்கிறது, நீங்கள் உண்ணும் உணவில் சாதி இருக்கிறது, உடுத்தும் உடையில் சாதி இருக்கிறது, நீங்கள் யாரோடு சேர்ந்து விளையாடுகிறீர்கள் என்பதில் சாதி இருக்கிறது, யாரை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்பதில் சாதி இருக்கிறது, நீங்கள் செத்தா உங்களை புதைப்பதா எரிப்பதா என்பதில் சாதி இருக்கிறது, எங்கே புதைப்பது எங்கே எரிப்பது என்பதில் சாதி இருக்கிறது. எல்லாவற்றிலும் சாதியை வைத்துக் கொண்டு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சாதி இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்தால், SC/ST மாணவர்கள்ல அவர் சுக்தேவ் தரோட் சொல்றார், 25% மாணவர்கள் உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலையும் இதையெல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் 2012 நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் அது நடைமுறையில் இருந்த போதேதான் நாம் ரோஹித் விமலாவை இழந்தோம், முத்துகிருஷ்ணனை இழந்தோம், செந்தில்குமாரை இழந்தோம், பாயல் தட்டியை இழந்தோம். ஆலமரத்தடியில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ற நாள் வெகு விரைவில் இருக்கிறது போல நாம் இப்பவே தயாராகும் நினைச்சு இப்ப அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை பொறுத்தவரையிலும் பல்வேறு சட்ட நிபுணர்கள் சொல்கிறார்கள், இப்போது வழங்குவதெல்லாம் தீர்ப்பு அல்ல, அவர்கள் ஓய்வுக்கு பிறகு அடையக்கூடிய பதவிகளுக்கான நேர்முக தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாமர மக்களுக்கு ITI, மற்றவர்களுக்கு IIT என்று ஒரு கருத்து இருக்கிறது. அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அல்ல, அது ஐயங்கார் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை என்றாலும் கூட, ஆனால் இப்படியெல்லாம் இல்லை என்று பாசாங்காக பேசிக்கொண்டு நாமே பசப்பிக் கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை உடைத்து பேச வேண்டியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், சாதி என்பது ஒரு திடப்பொருளாக இருந்தால் அதை எளிதில் கடந்து விடலாம் அல்லது தூக்கி எறிந்து விடலாம். அது ஒரு உணர்வு நிலையாக இருக்கிறது. அதற்கு எதிராக நாமே நமக்குள் போராடித்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அன்புமிக்க தோழர்களே, சாதி, அதனுடைய விளைவாக தீண்டாமை, சாதியை உடனடியாக ஒழிக்க முடியுமா என்பது தெரியாது. ஆனால் சட்டத்தின் மூலமாக தீண்டாமையை ஒழிக்க முடியும் என்பதில் நம்பிக்கை வைத்துதான் நாம் இந்த சட்டத்தை கோரிக்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் சாதி என்பது அதனுடைய அடிப்படையான பண்பு ஒதுங்குவதும் ஒதுக்குவதும். இந்த ஒதுங்குவது ஒதுக்குவது என்கிற இந்த இரண்டு பண்பின் அடிப்படையில் தான் நாம் இங்கே விவரித்து பேசிக் கொண்டிருக்கின்ற எல்லா தீண்டாமையின் வடிவங்களும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சாதி என்பது அது ஒரு காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தின் பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போது பிரிட்டனில் ஈக்குவாலிட்டி பில் 2010 என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்து அங்கு சட்டமாக நிறைவேற்றப்பட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் இன்னமும் அங்கு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய ஹிந்து கவுன்சில் ஆஃப் UK என்கிற ஒரு அமைப்பு இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அமெரிக்காவில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள், அங்கே சிஸ்கோ என்கிற ஒரு நிறுவனத்தில் சாதிய பாகுபாடு மிக கடுமையாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு அங்கு அதற்கு எதிராக ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயத்தை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். இந்துக்கள் எப்போது அந்நிய நாடுகளுக்கு செல்கிறார்களோ அப்போது சாதியம் என்பது சர்வதேச பிரச்சனையாக மாறிவிடும் என்று சொன்னார். இப்போது இந்துக்கள் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறார்கள், டாலரிலே பிச்சை எடுக்கிறார்கள், அவர்கள் பவுன்ஸிலே பிச்சை எடுக்கிறார்கள், ஆனால் சாதியை பற்றி பெருமிதமாக பீற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியில் தான் நீங்கள் இந்த சாதி என்கிற விஷயத்தை பார்க்கலாம். நீங்கள் போர்த்துகீசியர்கள் இந்த நாட்டை காலனிய நாடாக மாற்றிய காலத்தொட்டு, அதற்கு பிறகு டச்சுக்காரர்கள் வந்த பிறகு, அதற்கு பிறகு பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்த பிறகும் கூட ஏறத்தாழ 500 ஆண்டு காலம் இந்த நாடு ஒரு காலனிய நாடாக இருந்திருக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழர்களை நாகப்பட்டினம் போன்ற துறைமுகங்களிலே அடிமைகளாக விலைக்கு வாங்கி அவர்கள் எங்கள் கம்பெனியின் அடிமைகள் என்பதற்காக அவர்களுடைய தொடைகளிலே சூடு வைத்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மெக்சிகோ வரைக்கும் கொண்டு போய் விற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு பேராசிரியர் ஜெயசீல ஸ்டீஃபன் இந்த வரலாற்றை நமக்கு துள்ள துடிக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் உலகம் முழுவதும் கொண்டு போகப்பட்ட இந்தியர்கள், தமிழர்கள் யாரெல்லாம்
தாயகம் என்று சொல்லக்கூடிய அல்லது மெயின்லேண்ட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவோடு தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சாதியை இறுக பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் இங்கிருந்து சொத்து பத்தை இழந்து போயிருக்கிறார்கள், சொந்த பந்தங்களை இழந்து போயிருக்கிறார். ஆனால் சாதியை மட்டும் அப்படியே அங்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதி என்பது இன்றைக்கு ஒரு உலகளாவிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. அப்படி மாறியிருக்கிற காரணத்தினால்தான் இங்கிருந்து பட்டிமன்றம் பேச போனால் கூட நீ செட்டியாரா என்று கேட்க வைக்கிறது. பிறகு செட்டிநாடு தான் என்று கேட்டேன் என்று சமாளிக்க சொல்கிறது. ஆகவே சாதி என்பது எங்கே இருக்கிறது என்றால், அல்லது எந்த வடிவில் இருக்கிறது என்றால், நாம் எத்தனை வகையாக பட்டியலிட்டாலும் அத்தனையும் மீறிய ஒரு வடிவத்தில் சாதி தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் கூட இது உருவாவதற்கான பின்புலத்தை நாம் தேடி போனால், இந்தியாவின் உயர் கல்வி நிறுவனங்களில் ஒன்று என்று கருதக்கூடிய எய்ம்ஸ், அந்த வீணா போனதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், அது 2வது செங்கல் வரமாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எய்ம்ஸ் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் நிறுவனத்தில் எவ்வாறு சாதிய பாகுபாடு சக மாணவர்கள் மீதும் சக ஆசிரியர்கள் மீதும் ஆசிரியர் அல்லாத பிற ஊழியர்கள் மீதும் எப்படி எய்ம்ஸ் நிறுவனத்தில் கடைபிடிக்கப்படுகிறது என்பதை கண்டறிவதற்காக அங்கு நடந்த சில துர்சம்பவங்கள் காரணமாக இறப்புகள் அல்லது தற்கொலை முயற்சிகள் இது போன்ற காரணங்களை எல்லாம் மையப்படுத்தி அங்கு சுக்தேவ் தரோட் அவர்கள் தலைமையிலே ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டி தன்னுடைய அறிக்கையை கொடுத்தது. அந்த கமிட்டியினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக ஒரு சட்டம் 2012 கொண்டு வரப்பட்டது. அந்த 2012 கொண்டு வரப்பட்ட சட்டத்தையும் இப்போது முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த யுஜிசியினுடைய இந்த சட்டத்தையும் ஒப்பிட்டு சுக்தேவ் தரோட் மீண்டும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அவர் 2012 நாங்கள் முன்வைத்த அல்லது எங்களால் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் பல பாதுகாப்பு அம்சங்கள் இந்த சட்டத்திலே இல்லாமல் போயிருக்கிறது என்று அவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். இப்ப சுக்தேவ் தரோட் கமிட்டி கொடுத்த அந்த அறிக்கை, அதிலே ஒரு கல்லூரியை பற்றி சொல்லியிருப்பார், மகாராணி கல்லூரி என்று நினைக்கின்றேன். அந்த கல்லூரியில் திட்டமிட்டே அங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக தேர்ச்சி பெறாதவர்களாக அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களை வேறொரு தேர்வு மையத்தில் வைத்து பரீட்சை எழுத வைத்த பிறகு அவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள் என்கிற விவரம் உட்பட அதிலே அவர் பதிவு செய்திருந்தார். அவர் 21 28 வகையான தீண்டாமை வடிவங்கள் இந்த உயர்கல்வி வளாகங்களுக்குள் இருக்கின்றன என்று நமக்கு பட்டியலிட்டு காட்டினார். இப்போ விடுதிகளில் தனிமைப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, அறைகளுக்கு வெளியே நிறுத்துவது, கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகளில் பங்கெடுக்க முடியாமல் தடுப்பது, பிறகு மதிப்பீடுகள் செய்கிற போது அவர்களுக்கு குறைவான மதிப்பீடுகளை வழங்குவது அல்லது கிரேடுகளை கீழே தாழ்த்தி கொடுப்பது, பிறகு SC/ST பேராசிரியர்களுக்கு லேப் தராமல் மறுப்பது, SC/ST மாணவர்களில் அவர் சுக்தேவ் தரோட் சொல்றார் 25% மாணவர்கள் உளவியல் சிக்கலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலையும் இதையெல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் 2012 நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம் அது நடைமுறையில் இருந்த போதேதான் நாம் ரோஹித் வெமுலாவை இழந்தோம், முத்துகிருஷ்ணனை இழந்தோம், செந்தில்குமாரை இழந்தோம், பாயல் தட்வியை இழந்தோம். இந்த இழப்புகள் இந்த சட்டம் தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் இந்த சட்டத்தை வைத்து தடுக்க முடிந்திருக்குமா என்றால் முடிந்திருக்கும். ஆனால் அதை அமுல்படுத்துவதற்கான அரசியல் விருப்புறுதி இல்லாத நிர்வாகங்கள், ஆட்சியாளர்கள் இருந்த காரணத்தினால் இந்த தற்கொலைகள் அல்லது இந்த தீண்டாமை பாகுபாடுகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த பாகுபாடு என்பதை ஒரு வார்த்தையாக நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒருவருடைய கண்ணியமான வாழ்க்கை மீது அன்றாடம் நடத்தப்படக்கூடிய கொடூரமான தாக்குதல். தீண்டாமையை அனுபவிக்கக்கூடிய ஒருவருக்கு அதை சில நேரங்களில் எவ்வாறு தன் மீது தீண்டாமை நிகழ்த்தப்பட்டது என்பதை விவரிக்க முடியாமல் கூட போகலாம். ஆனால் தான் புறக்கணிக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம் என்பதை அவர் உணர்ந்த தருணம் என்பது மிக மிக கொடூரமானது. அது அவரை வாழ்நாள் முழுவதும் சித்திரவதை செய்யக்கூடியது. தீண்டாமையினுடைய நுட்பம் அது அங்கதான் இருக்கு. தீண்டாமையை நிகழ்த்தியவனுக்கு தெரியும் நாம் அவனை அவமதித்து விட்டோம் என்று, அல்லது அவளை அவமதித்து விட்டோம் என்று. தீண்டாமைக்கு ஆளானவருக்கும் தெரியும் தான் தீண்டாமைக்கு ஆளாகி இருக்கிறோம் என்று. 3வது கண்ணுக்கு அதில் ஒரு பிரச்சனையே இருக்காது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு கேட்பாங்க. இதுதான் தீண்டாமையினுடைய நுட்பமான வடிவம். ஒரு சுவரை கட்டுவான் ஒரு இடத்துல, கேட்டா இது பட்டா நிலத்துல நான் சுவர் கட்டுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைமா?
பட்டா நிலத்தில் கட்டின சுவர் அல்ல அது. அது தீண்டாமையை பாதுகாப்பதற்காக வைக்கப்பட்ட சுவர். புத்தபுரத்தில் அப்படித்தானே கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு பல்வேறு இடங்கள் அப்படித்தானே கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மிக இயல்பானதை போல, மிக நியாயமானதை போல, தர்க்கபூர்வமானதை போல வெளிக்காட்டி கொண்டுதான் தீண்டாமையினுடைய பல்வேறு வடிவங்கள் நிகழ்த்தப்படுகின்றன. அப்படி நிகழ்த்தப்பட்ட அந்த தீண்டாமையினுடைய ஒரு கட்டத்தில் நாம் ரோஹித் வெமுலாவையும் பாயல் ரெட்டியையும் இழந்த ஒரு சூழ்நிலையில் அந்த இருவருடைய தாய்மார்கள் வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு பேசுகிற போதுதான் உச்சநீதிமன்றம் சொல்கிறது, மாணவர்களை கல்வி வளாகங்களுக்குள் சாதிய கொடுமையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய வகையிலே சட்டம் ஒன்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இந்த இடத்துல கவனிச்சுங்க, இப்படி ஒரு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்ப்பளிக்கும் போது இதை தீர்ப்பளித்த நீதிபதியும் இப்போது இருக்கக்கூடிய தடை உத்தரவு வழங்கியிருக்கக்கூடிய நீதிபதியும் ஒருவர் தான். சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒன்றிய அரசு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு யுஜிசி முன் வழியாக அதை செய்கிறது. ஏற்கனவே தோழர்கள் சொல்லியதை போல RSS அரசியல் பிரிவான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு துறை தன்னுடைய ஆள்கை பரப்புக்குள் சாதிய பாகுபாடு, தீண்டாமை இருக்கக்கூடாது, சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை முன்வைக்கிறது. அதே RSS ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவர் வேற யாரும் இல்லை, இந்த தடை உத்தரவு கேட்டவர் யாருன்னா அவரும் RSS தான். விஷ்ணுகுமார் ஜெயின் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர். அவர் யாருன்னா பாபரி மசூதியை இடித்து தள்ளிவிட்டு அங்க ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்ற வழக்கை நடத்தி கொண்டிருந்தவருடைய மகன். அவர் தான் இப்போ இந்த வழக்குல ஆஜராகிறார். இப்ப விஷ்ணுகுமார் ஜெயின் கேட்ட அந்த தடை உத்தரவின் மீது தடை உத்தரவு பிறப்பித்த தலைமை நீதிபதி தான் அன்றைக்கு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவர். இப்போது இவ்வளவு பெருசா பேசுறாரு. ஆனா அப்ப அவர் பேசுனதை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு நேர்மையான ஆள்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் என்னவென்று தெரியவில்லை. தீர்ப்புகளை சொல்லுகிற போது சனாதனத்தின் வழிபடித்தான் தீர்ப்பு சொல்லுவேன் என்று சொல்லக்கூடியவர் தொடங்கி, நான் கடவுளிடம் கேட்டுவிட்டுத்தான் தீர்ப்பு வழங்கினேன் என்று சொல்லக்கூடியவர்கள் வரை தினுசான நீதிபதிகளை நாம் பார்க்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகமாக நம்முடைய குடியரசுத் தலைவர் மர்மு அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. நீங்க எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. இந்தியாவினுடைய கிராமங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு உள்ளாட்சி மன்றங்களுக்கு நீதிமன்ற அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அன்றைக்கு பூரண தன்னிறைவு அடைந்த கிராமம் என்ற விஷயத்தை காந்தியடிகள் முன்வைத்த போது, ஆனால் அம்பேத்கர் நீதிமன்ற அதிகாரம் உள்ளிட்ட அனைத்தையும் உள்ளடக்கிய கிராம சுயராஜ்யம் என்கிற இந்த கோரிக்கை ஏற்கனவே சாதிய பாகுபாட்டினால் பிரிந்து கிடக்கின்ற கிராம சமுதாயத்தை அல்லது சாதியவாதிகளின் அதிகாரத்தை இன்னும் அதிகப்படுத்தும். ஒருபோதும் அவ்வாறு ஒரு கிராமங்களுக்கு சாதிய பிடிமானத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்ற கிராமங்களுக்கு, ஊராட்சி நிர்வாகங்களுக்கு நீதிமன்ற அதிகாரம் வழங்கக்கூடாது என்று அண்ணல் அம்பேத்கர் வாதிட்டார். மும்பை சட்ட மேலவை உறுப்பினராக அவர் பேசியதில் இந்த விஷயங்கள் எல்லாம் பதிவாகியிருக்கின்றன. ஒருவேளை இந்த நீதிமன்றங்கள்லாம் நம்ம குடியரசுத் தலைவருக்கு அப்படி ஒரு ஐடியா இருக்குது போல, கிராமங்களுக்கு போச்சுன்னா நிச்சயமா சொம்பு எடுத்துக்கிட்டு வெத்தலை தட்டை வச்சுக்கிட்டு ஆலமரத்தடியில் உட்காந்து தீர்ப்பு சொல்ற நாள் வெகு விரைவில் இருக்கிறது போல நாம் இப்பவே தயாராகும்னு நினைச்சு இப்போ அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய நீதிபதிகள் வழங்கக்கூடிய தீர்ப்புகளை பொறுத்தவரையிலும் பல்வேறு சட்ட நிபுணர்கள் சொல்கிறார்கள், இப்போது வழங்குவதெல்லாம் தீர்ப்பு அல்ல, அவர்கள் ஓய்வுக்கு பிறகு அடையக்கூடிய பதவிகளுக்கான நேர்முக தேர்வு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய நீதிபதிகள் இப்போது வழங்கக்கூடிய தீர்ப்புகள் எல்லாம் ஏன் என்று சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் தார் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மசூதி, அந்த மசூதி ஒரு கோயிலின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நீதிமன்றங்கள் வேறு வகையிலே சென்று கொண்டிருக்கிற போது நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாகவே தடை செய்யப்பட்டிருக்கிற இந்த சட்டத்திலேயே
பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கிறது என்ற வகையில் சுக்தேவ் தரோட் போன்றவர்கள், பல கல்வியாளர்கள், சட்ட நிபுணர்கள் இதை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இதுவரையிலும் தீண்டாமை என்கிற வரம்புக்குள் கொண்டு வரப்படாத ஓபிசி போன்ற பகுதியினர் இந்த சட்ட வரம்புக்குள் கொண்டு வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்ற வகையில் இது வரவேற்கப்படக்கூடியது. அதே நேரத்தில் உயர்கல்வி நிறுவனங்கள், அப்புறம் ஸ்டாண்டலோன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய டீச்சர் ட்ரைனிங் காலேஜஸ் அல்லது பல்வேறு இந்த பார்மா படிப்பு உள்ளது, பாலிடெக்னிக் இதெல்லாம் வராமல் இருக்குது, ஐஐஎம் ஐஐடி எல்லாம் வராமல் இருக்குது. அந்த அந்த மாதிரியான வளாகங்களுக்குள் இருக்கக்கூடிய தீண்டாமையை பற்றி இன்னும் இந்த சட்டம் கவனத்தில் கொள்ளவில்லை. ஏற்கனவே பாமர மக்களுக்கு ஐடிஐ, மற்றவர்களுக்கு ஐஐடி என்று ஒரு கருத்து இருக்கிறது. ஐஐடியினுடைய மாணவர்கள், ஐஐடியினுடைய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் இவர்களையெல்லாம் கணக்கிலே வைத்து அது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அல்ல, அது ஐயங்கார் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நாம் அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை என்றாலும் கூட, ஆனால் இப்படியெல்லாம் இல்லை என்று பாசாங்காக பேசிக்கொண்டு நாமே பசப்பிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்களை உடைத்து பேச வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிறுவனங்களுக்குள் யார் இருக்கிறார்கள், யார் படிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். தோழர்களே, இந்த கல்வி நிலையங்களுக்குள் நிலவக்கூடிய சாதிய பாகுபாடுகள் என்பவை அது வெறுமனே உயர்கல்வி நிறுவனங்களில் அல்ல, அல்லது திடீரென்று வந்ததல்ல. அதைத்தான் நம்முடைய தோழர் சாமுவேல் ராஜ் கர்ணனிடம் கேளுங்கள் என்று சொன்னார். காலம் முழுவதும் நாம் இதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது ஏகலைவனிடம் கேட்ட கட்டைவிரலாகட்டும், அல்லது திருவள்ளுவரை இவ்வளவு அறிவான ஒருவன் நிச்சயமாக பார்ப்பன வித்தாகத்தான் இருக்க முடியும் என்று முத்திரை குத்தியதாகட்டும். ஆமா, திருவள்ளுவருக்கு அதான் நடந்துச்சு. அயோத்திதாசர் பங்கெடுத்த ஒரு நிகழ்வில் திருவள்ளுவர் யார் என்கிற விவாதம் வருகிற போது இவ்வளவு அறிவாளியாக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் நிச்சயமாக ஒரு பார்ப்பன வித்தாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அயோத்திதாசர் கேட்டிருக்கிறார், அப்படி என்றால் இந்த அகரகாரங்களில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த அம்மாஞ்சிகளும் அடிமுட்டாள்களும் யாருடைய வித்து என்று தெரிந்து கொள்ளலாமா என்று அவர் கேட்டதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே இந்த அறிவு என்று சொன்னாலே, கல்வி என்று சொன்னாலே, முறைப்படுத்தப்பட்ட அறிவு என்று சொன்னாலே அது யாருக்கானது என்பதை பொறுத்தவரையிலும் இந்திய சமூகத்தில் நெடுங்காலமாக அது சாதி ரீதியாக பாகுபடுத்தப்பட்டிருக்கிறது. பிரிட்டிஷ்காரர்கள் இங்கு ஒரு நவீன கல்வி முறையை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் இந்த சமூகத்தில் கல்வி எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி ஆய்வு செய்கிற போது, அவர்களுக்கு தங்களுடைய நவீன கல்வியை கொண்டு வர முயற்சிக்கிற போது ஒரு அறிக்கையை தயாரித்தார்கள். அந்த அறிக்கையில் சொல்லுகிறார்கள் அவர்கள், நாங்கள் இந்தியர்களுக்கு பாடம் கற்பிக்கின்ற வேளையில் அவர்கள் முதலில் கேட்கக்கூடியது எங்கள் பெயரை எழுதுவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார். பிறகு அவருடைய தாய் தந்தையரின் பெயரை எழுதுவதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்கிறார். மூன்றாவது விஷயமாக தங்களுடைய சாதியை எழுதுவதற்கு கற்றுக் கொடுக்கும்படி கேட்கிறார்கள் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆகவே இந்தியாவில் சாதி என்பது கல்வி நிலையத்திற்கு வெளியே இல்லை, அது கல்வி நிலையத்திற்கு உள்ளே தான் இருக்கிறது, கல்வி முறைக்கு உள்ளே இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு நீங்கள் 1820களிலே கல்கத்தாவில் முதலாக ஒரு மருத்துவக் கல்லூரி நிறுவுகிறார்கள். இந்த பக்கம் பாண்டிச்சேரியில் இருக்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜிப்மர் அதே நேரத்தில் பிரெஞ்சுக்காரர்களால் அதற்கு தொடங்கப்பட்டது. கல்கத்தாவிலே ஒரு கல்லூரி தொடங்கப்படுகிறது. அந்த கல்லூரி தொடங்கப்பட்டு 25 ஆண்டு காலம் கழித்த பிறகு ஒரு அறிக்கை தயாரிக்கிறார்கள். அந்த அறிக்கையிலே ஒரு குறிப்பு இருக்கிறது, மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி 25 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட இப்போது வரை உயர் சாதி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய பார்ப்பனர்களும் மற்ற இடைநிலை சாதியினரும் ஒருவரும் இதிலே சேருவதற்கு விருப்பம் தெரிவிக்கவில்லை. பெரும்பாலும் முஸ்லிம்களும் பார்சிகளும் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்லுகிறது. ஏன் மற்ற சாதியினர் வரவில்லை என்றால், இன்னொருவன் உடலை தொடுவது தீட்டு என்று ஆழமான ஒரு கருத்து மனதுக்குள் ஊன்றி இருக்கிற காரணத்தினால் இன்னொருவன் உடலை தொட்டு வைத்தியம் பார்ப்பதற்கு அவர்கள் படிக்க வரவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மிக மோசடியாக மருத்துவக் கல்வி முழுவதையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்பது வரலாற்று முரண். ஆனால் இதற்கு முன்பு மனிதனை தொடுவது, சக மனிதனை தொடுவது என்பது தீட்டு என்று அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படியாகத்தான் கல்வியினுடைய தொடக்க காலம் இருந்திருக்கு. பிறகு சமூக நீதி இயக்கங்கள் வருகிறது, சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள், சமத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள், பல்வேறு விதமான விவாதங்கள் நடக்கிறது, சட்ட பாதுகாப்புகள் கூறுகிறார்கள். இன்றைக்கு மனோஜ் மிட்டா எழுதியிருக்கக்கூடிய இந்த சாதி பெருமிதம் என்கிற புத்தகம் அது மிக தெளிவாக இன்றைக்கு சாதிய ரீதியாக எப்படி பிளவுபட்ட ஒரு சமூகத்தில் காலனி ஆட்சிக்காரர்கள்
இந்த சாதியை ஒழிப்பது என்பது அவர்கள் திட்டத்தில் இல்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் பல்வேறு சட்ட ரீதியான பாதுகாப்புகளை அவர்கள் எப்படி மேற்கொண்டார்கள் என்பதை பற்றி மிக விரிவாக அவர் பேசியிருக்கிறார். இப்படியான ஒரு கட்டத்தில் தான் நாம் சுதந்திரம் அடைந்தோம். அந்த சுதந்திரம் நமக்கு அண்ணல் அம்பேத்கர் உணர்த்தியதைப் போல அரசியல் ரீதியாக அடைந்த இந்த சுதந்திரம் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் விடுதலையாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்படி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு நான் பிறந்து வளர்ந்த ஒரு சமூகம் எனக்கு பல பாடங்களை சொல்லியிருக்கிறது. நான் ஒரு இயக்கவாதியாக மாறுவதற்கு வழிகாட்டிய இந்திய மாணவர் சங்கம் அதனுடைய முழக்கமே எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் வேலை என்று சொல்லுகிறது. எல்லோருக்கும் கல்வி என்கிற அந்த முழக்கம் இதுவரைக்கும் எல்லோருக்கும் கல்வி இல்லை என்பதை அறிவிக்கிறது. ஆகவே அது எல்லோருக்கும் கல்வி என்று கேட்கிறது. அந்த எல்லோருக்கும் கல்வி என்று கல்வியை ஜனநாயகப்படுத்தக்கூடிய ஒரு கோரிக்கை அதன் மீது இருக்கிற காரணத்தினால்தான் எல்லோருக்கும் கல்வியை கொடுத்து விடக்கூடாது என்பதற்கான முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த முயற்சியை நீங்கள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சாதி, தீண்டாமை அதை கட்டுப்படுத்துவதற்கான சட்டத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் சாதி இருக்கிறது, நீங்கள் வளரக்கூடிய தெருவில் சாதி இருக்கிறது, நீங்கள் உண்ணும் உணவில் சாதி இருக்கிறது, உடுத்தும் உடையில் சாதி இருக்கிறது, நீங்கள் யாரோடு சேர்ந்து விளையாடுகிறீர்கள் என்பதில் சாதி இருக்கிறது, யாரை திருமணம் செய்து கொள்கிறீர்கள் என்பதில் சாதி இருக்கிறது, நீங்கள் செத்தா உங்களை புதைப்பதா எரிப்பதா என்பதில் சாதி இருக்கிறது, எங்கே புதைப்பது எங்கே எரிப்பது என்பதில் சாதி இருக்கிறது. எல்லாவற்றிலும் சாதியை வைத்துக்கொண்டு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் சாதி இருக்கக்கூடாது என்று நாம் நினைத்தால் அது எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியம் நீங்க நினைக்கலாம். நீங்க பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டீங்களே, ஸ்கூல்லே இருக்குது, அதான சந்துரு சொல்றாரு அப்படின்னா, தோழர்களே அது இங்க மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்துக்கள் போன இடங்கள்ல போறோம் இதை கொண்டு வந்து நிறுவி இருக்கிறார்கள். ஆகவே சாதியத்திற்கு எதிரான ஒரு தீர்மானகரமான கருத்தியல் ரீதியான போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டே சக மனிதனை தீண்டக்கூடாது என்று இருக்கக்கூடிய தீண்டாமைக்கு எதிரான சட்ட பாதுகாப்பை கோருவதற்கு நாம் முழு உரிமை பெற்றிருக்கிறோம். சாதிக்கு எதிரான உணர்வை வளர்த்துக் கொள்வது என்பது, சாதியை ஒழிப்பது என்பது ஒருவர் தன்னைத்தானே உணர்வுபூர்வமாக ஒப்பு கொடுத்து மன போராட்டத்தின் வழியாக, கருத்தியல் போராட்டத்தின் வழியாக கடக்க வேண்டிய இடமாக அண்ணல் அம்பேத்கர் சாதியை சொல்லுகிறார். கடந்துடலாம். அவர் சொல்லுகிறார், சாதி என்பது ஒரு திடப்பொருளாக இருந்தால் அதை எளிதில் கடந்து விடலாம் அல்லது தூக்கி எறிந்து விடலாம். அது ஒரு உணர்வு நிலையாக இருக்கிறது. அதற்கு எதிராக நாமே நமக்குள் போராடித்தான் சாதியை ஒழிக்க முடியும் என்று சொல்லியிருக்கிறார். இல்லை என்றால் கோட்டை முன்னால் ஆர்ப்பாட்டம், தெருமுழுக்க தர்ணா என்று ஏதாவது ஒன்றை நடத்தி நாம் இதை ஒழித்து கட்டியிருக்கலாம். அப்படி அல்ல. சாதி என்பது நமக்குள் இருக்கிறது, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதை எதிர்த்த போராட்டம் என்பது வேறு. அதே நேரத்தில் என் சக மனிதரை மனிதர் என்ற ஒரு காரணத்துக்காக மதிக்கும் பண்பை எதன் பேராலும் நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை தான் நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் சாசனம் மதச்சார்பற்றது என்று சொல்லி இருக்கிறது இந்த நாட்டை. ஆனால் இன்னமும் அது சாதி சார்பற்றது என்று அறிவிக்கவில்லை. ஆனால் மேலிருந்து கீழ் வரையிலும் சாதி சார்பான அரசு நிர்வாகம், நீதித்துறை, நாடாளுமன்றம், இராணுவம், இராணுவத்தில் சாதி எவ்வாறு இயங்குகிறது என்பதை பற்றி தனியாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இராணுவம் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிற சாதியை அது ஒழியும் போதுதான் நாம் விடுதலை என்பது லட்சியமாக இருக்கலாம். ஆனால் அதன் பேரால் என்னுடைய சுயமரியாதை, என்னுடைய தன்னுணர்வு, என்னுடைய ஆற்றல், என்னுடைய திறமை, என்னுடைய தகுதி எது ஒன்றும் அவமதிக்கப்படுவதை ஒரு இயல்பான மனித பண்புள்ள யாராலும் ஏற்க முடியாது என்பதற்காகத்தான் இந்த சட்டம் உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே நாம இந்த கருத்தரங்கை நடத்துகிறோம். இந்த கருத்தரங்கம் நிச்சயமாக ஒரு போராட்ட வடிவம் கிடையாது. போராட்டத்திற்கு திட்டமிடுவதுதான் கருத்தரங்கத்தின் வேலை. ஆகவே நாம் இந்த போராட்டத்தின் வழியாக இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய தீர்மானம் நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு வழிவகுப்பதாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம். அடுத்து இது வெறுமனே இந்த பல்கலைக்கழக சட்டம் மட்டுமல்ல, திருச்சி என்ஐடி அல்லது கொங்கு நாடு கல்லூரி, இப்படி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தனியார் கல்லூரிகளில், நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் RSS தன்னுடைய நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதை தடுப்பதற்கு உடனடியாக நாம் களத்தில் இறங்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு திருச்சி என்ஐடியில் சோத் என்கிற ஒரு அமைப்பினுடன் சேர்ந்து ஒரு கருத்தரங்கத்தை மாணவர்களுக்கு நடத்துகிறார்கள். அந்த சோத் என்கிற அமைப்பு
வெளிப்படையாக பார்த்தால் ஏதோ கல்விக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை போல இருக்கிறது. உண்மையில் அந்த அமைப்பு யாருடையது என்றால் ஏபிவிபி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏபிவிபி என்று வந்தால் அதன் முகரக்கட்டை நமக்கு தெரியும். அதனால அதை மறைத்துக் கொண்டு அவர்கள் ஏற்கனவே முகமூடிக்கு மேல இன்னொரு முகமூடி அணிந்து கொண்டு வருகிறார்கள் என்பதுதான். இது போன்று ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திற்கும் அவர்கள் தனித்தனியான வடிவங்களில் மாணவர்களிடம் ஊடுருவி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களை காவிமயப்படுத்துகிறார்கள், கல்வி வளாகத்தை காவிமயப்படுத்துகிறார்கள். இதற்கு எதிராகவும் நம்முடைய கவனம் நிச்சயமாக செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி தோழர்களே.